மகா, சூர்யா 2 பேருமே ரூமில் இருக்காங்க. அப்போ மகா கையில் அந்த மருதாணி வச்சுருக்காங்க. அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. "என்ன பார்த்துட்டே இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா கேட்குறாரு. "டைம் ஆகலையா, தூங்கலையா?" அப்படின்னு சொல்லிட்டு. "இல்லைங்க, தூங்கணும். ஆனால் என் கையில் மருதாணி இருக்குல்ல, அதனால் நான் எப்படி வந்துட்டு எல்லாமே கீழே போட்டு படுப்பேன்" அப்படின்னு சொல்கிறாங்க. "ஓ, அதுவும் நான் செய்யட்டுமா? இரு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு சூர்யா படுக்கிறதுக்கு தேவையான எல்லாமே கீழே போடுறாரு. தலகாணி எல்லாமே போடுறாரு. "ரொம்ப தேங்க்ஸுங்க" அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்கிறாங்க. "வேறு என்ன பண்ணணும்? இப்போ நைட்டு உனக்கு தனி தாக்கெல்லாம் எடுத்தால் அதுவும் நான் தான் குடிக்க வைக்கணுமா?" அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா கேட்குறாரு. அதை கேட்டோடனே மகாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. "இல்லைங்க, நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். நான் போயிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன்" அப்படின்னு சொல்கிறாங்க. "ஐயோ, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், நீ அதெல்லாம் எதுவுமே பண்ண வேண்டாம். உங்கள் அம்மா ஏதோ ஆசையாக வச்சுருக்காங்க, பரவாயில்ல, நீ வச்சுக்கோ, இன்றைக்கி ஒரு நாள் தானே" அப்படின்னு சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு மகா போயிட்டு படுக்கிறாங்க. அப்படியே கையை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு படுத்துட்ருக்காங்க. அப்போ சூர்யா யோசிக்கிறாரு, இவன் நைட்டெல்லாம் நம்மளை தூங்க விட மாட்டா போல இருக்குது, நைட்டில் ஏதாவது தனி தாக்கம் வேணா கூட எழுப்புவா போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் யோசிச்சுட்ருக்காரு. பயங்கர கோவமாக இருக்கார் கௌதம். அங்கேருந்து வராரு. சித்ராதேவி கிட்ட பேசுகிறாரு. "அம்மா, இவங்க பண்ணுறதெல்லாம் சரியில்லைம்மா, ஏதோ வேணும்தாம்மா பிளான் பண்ணி பண்ணிகிட்ருக்கா அந்த ஐஸ்வர்யா. பாத்தியா, நம்ம 2 பேரும் எப்படி கஷ்டப்படுத்திட்டு இருக்கா? இது எல்லாத்துக்குமே காரணம் எது யாருமா? வயிற்றில் வளர்கிற அந்த குழந்தை தானம்மா. அந்த குழந்தை உயிரோட விட வேண்டாம், சாகடிச்சிடலாமா" அப்படின்னு கௌதம் சொல்கிறாரு. உடனே சித்ராதேவிக்கு கோவம் வந்து அப்படியே அடிக்கிறாங்க கௌதமை. "டேய், ஏதாவது பண்ணிகிட்ருக்காதா, அமைதியாக இருடா. அந்த குழந்தை நல்லபடியாக பிறந்தாதான் இந்த இந்த வீட்டில் இருக்க சொத்தே நமக்கு தருவன்னு சொல்லியிருக்காங்க. நீ ஏதாவது பண்ணி ஏதாவது கெடுத்து விட்டுறாத, அமைதியாக இரு. என்னை கேட்காம நீ எதுவுமே பண்ணாத, புரியுதா? கொஞ்சம் பொறுமையாக இரு" அப்படின்னு சொல்லிட்டு சித்ராதேவி சொல்கிறாங்க. "எனக்கு கோவம் ஜாஸ்தி வருதுமா, இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொன்னால் என்னால் தாங்க முடியலமா" அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் சொல்கிறாரு. "சரி விடு, இப்போதைக்கு நம்ம எதுவுமே பண்ண முடியாது, கொஞ்சம் பொறுமையாக இரு" அப்படின்னு சொல்லிட்டு சித்ராதேவி கௌதம் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. கோடீஸ்வரி யோசிக்கிறாங்க. எப்படியாவது என் 2 பொண்ணோட வாழ்க்கையை நான் சரி பண்ணணும், அதுக்காக தான் நான் இங்கே இருக்கேன். இப்போ நான் மருதாணி வச்சு விட்டுருக்கேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அப்போ தான் அவங்க வீட்டுக்காரர் தேவையான உதவி எல்லாமே செய்வாங்க. அதனால தான் நான் இங்கே இருக்கிற வரைக்கும் என் 2 பொண்ணோட வாழ்க்கையை நல்லபடியாக மாற்றுறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். அதை நான் கரெக்டாக செஞ்சுட்டு தான் போவேன். ஆனால் இந்த ராஜலக்ஷ்மி அம்மா கண்டிப்பாக மகா, சூர்யா 2 பேருமே சேரக்கூடாதுன்னு தான் நினைக்கிறாங்க. அவங்க எது வேணால் நினச்சிட்டு போகட்டும், ஆனால் என் பொண்ணுக்கு நான் நல்லதான் நினைப்பேன். என் 2 பொண்ணுங்களும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோடீஸ்வரி ஒரு பக்கம் யோசிச்சுட்ருக்காங்க. அடுத்த நாள் காலையில் வராங்க. வந்தவுடனே கோடீஸ்வரி, "காட்டு, கையை காட்டு" அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. மகா காட்டுறாங்க. "ரொம்ப அழகாக இருக்குது, நல்லா இருக்குது" அப்படின்னு சொல்கிறாங்க. "ஆமாம்மா, நைட்டெல்லாம் அவர் தான் தேவையான எல்லாமே எனக்கு பண்ணார். என்னென்ன பண்ணார் தெரியுமா? தண்ணி வாட்டர் பாட்டில் எடுத்து வாயில் ஊற்றி விட்டார், படுக்கிறதுக்கு தேவையானதெல்லாம் போட்டார், என்னை நல்லா பார்த்துக்கிட்டாருமா" அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே கோடீஸ்வரி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. "உனக்கு ஐஸ்வர்யா, உன் கையை காட்டு" அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களும் கையை காட்டுறாங்க. "ஆமாம், உனக்கும் அழகாக இருக்குது" அப்படின்னு சொல்கிறாங்க. "ஆமாம், நீ என்ன பண்ண நைட்டு" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "நானாம்மா, நான் என்ன பண்ண தெரியுமா? 2 பேரும் சேர்ந்து தேவையான எல்லா வேலையும் நான் வாங்கினேன், அவங்களும் எனக்கு எல்லாமே செஞ்சாங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க. "சரி சரி, ஆனால் நீ பண்ணுறத கண்டிப்பாக நிறுத்தவே நிறுத்தாது. அவங்கள என்ன பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணு, அப்போ தான் அவங்களுக்கு திமிரு அடங்கும்" அப்படின்னு சொல்லிட்டு கோடீஸ்வரி ஐஸ்வர்யா கிட்ட சொல்கிறாங்க. "கண்டிப்பாம்மா." மகா காஃபி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. "இந்தாங்க தாத்தா, பாட்டி" அப்படின்னு சொல்லிட்டு. "என்ன கையில் மருதாணி வச்சுருக்க போல இருக்குது" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம், அம்மா தான் வச்சு விட்டாங்க அரைச்சி. நல்லா இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு மகா கேட்குறாங்க. "ரொம்ப அழகாக இருக்குமா மகா, சூப்பராக இருக்குது, நல்லா பத்தி இருக்குது" அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி. "ஆமாம்" அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக சிரிக்கிறாங்க. "பரவாயில்லையே, அம்மா வந்தவுடனேவே உங்களை ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு நான் மருதாணிலாம் வச்சுருக்காங்க" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க.